பிஜி போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இப்போ என்னோட ஒரு முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நேற்று எழுதிய பேப்பர் 2க்கான தமிழ் தகுதித் தேர்வை பற்றிய பல்வேறு விதமான தகவல் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணுவதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேட்டியில் கொடுத்துருக்காங்க. சில பேர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தரமாக இருந்தாலும் கூட அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு 10th புக்கை முழுமையான ஒரு நாலேஜ் ப்ளஸ் இலக்கணத்தினுடைய நாலேஜ் இருந்தால் மட்டுமே அதில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் இது போன்ற தமிழ் தகுதி தேர்வு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் டோன்ட் டேக் தட் இஸ் ஈஸி. மற்ற தேர்வுகளைப் போல இதையும் வந்து நாம் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு சவாலிடும் வகையில் கொஸ்டின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ் மேஜர்காரங்களே கஷ்டப்படுற அளவுக்கு தமிழ் தகுதி தேர்வானது மிகவும் கடினமாக கேட்கப்பட்டுள்ளது. அப்போ நமக்கு வரக்கூடிய தேர்வும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா பாடப்பகுதியில் தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்கும் பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் டஃப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 9th 10th பேசிக் இலக்கணம் இது பூரா உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அதில் பாஸ் பண்ண முடியும், அந்த லெவலில் இருக்குது. அதனால் நண்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு மிகவும் ஆயத்தமாக இருங்கள். என்னதான் சப்ஜெக்ட்டு நீங்கள் மற்றதெல்லாம் தரவு பண்ணியிருந்தாலும் கூட முதல்ல எலிஜிபிளே இதில் தான். அப்போ நீங்கள் இதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணவே முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன மாதிரிலாம் வந்து அது டஃப்பாக இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்பொழுது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் பேசிக் இலக்கணம் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வது கண்டிப்பாக அவசியம். அதனால் நீங்கள் இந்த தமிழ் தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மேற்கொண்டு போக முடியாது. இது முதுகலை ஆசிரியர்களுக்கு, முதுகலை பணி நாடுனர்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னே நான் சொல்லுவேன். அதனால் இதை நீங்கள் ஒரு லைட்டாக எடுத்துக்காமல் ரொம்ப ஹார்டாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சார்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா அதற்கான உங்களுக்கு சப்ளை பண்ணப்படும். அதுக்கும் கிளாஸஸுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணப்படும். தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.